என்னுடைய கனவு ஐபிஎஸ் ஆகணும் வந்தாங்க. ஆனா இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோ கூட ஓட்ட முடியாதான்னு எனக்கு. ஏன் இன்னும் பாடமே ஆரம்பிக்கலையா மேடம்? எல்லாரும் இப்படி பேசிட்டே இருக்காங்க. பாடமே மாரல் சயின்ஸ் தாங்க. அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? அத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு அப்ப இருக்கோம். நீங்க பேசிட்டே இருப்பீங்களா மேடம்? இதுதான் பாடமே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேசிட்டே இருக்கிறது பாடம். ஆமா. அப்ப நான் ஐபிஎஸ் ஆகிற கனவுங்க மேடம். அதுக்கு வருவாங்க வேற யாராவது சொல்லி கொடுக்கிறதுக்கு. அப்புறம் என்ன நீங்க ஐபிஎஸ் ஆகிறதுக்கு வந்து வெறும் பாடம் படிச்சா மட்டும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. ஓகேங்களா? நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம் எல்லாமே படிக்கணும். உங்ககிட்ட படிச்சுக்கலாங்களா மேடம்? என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே? அப்ப நான் உங்களை வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன வந்து தனியா பாக்கலாங்களா மேடம்? கண்டிப்பா நீங்க உட்காருங்க. இதுதான் உங்களோட இதுவா? அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. நான் வரும்போது ஸ்கூல்னு நினைச்சேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இந்த ஸ்கூலுக்கு ஒரு விபி தேவையான்னு யோசிச்சேன். இந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் தேவையான்னு. நீங்க எல்லாரும் அமைதியா தான் பாத்துருக்கீங்க. ஆனா எனக்கு பின்னாடி ஒரு 50 பேர் இருக்கிறான். யாரா? டேய் வாங்கடா. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு அலாரம் அவருக்கு அடிச்சுங்க. நல்ல மனுஷன் ஏன் சார் ஏன் நான் ஐபிஎஸ் என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. நான் ஐபிஎஸ் ஆகணுமா சார்? 4 மணில இருந்து சார் எந்திரிச்சு பாக்குறேன், எல்லாரும் கொர்ன்னு தூங்குறாங்க. இப்ப எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க, நீங்க பாடம் நடத்த முடியல. அதனால உங்களை பத்தி குறை சொல்லவே எனக்கு தெரியலீங்க. நக்கல்யா அவனுக்கு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, எப்பதான் பாடம் எடுப்பீங்க? எப்பதான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுமா? தெரியல. புரியுதுங்களா? புரியுது. நீங்க எல்லாம் பாடம் எடுக்கலன்னா இன்னைக்கு நானே பாடத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு நல்ல ஸ்டூடண்ட் நினைச்சேன். எப்படிலாம் பேசுறீங்களே? நீங்க கூட தான் நல்ல உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். பிபி சார் மாதிரியான ஒரு நல்ல மனுஷனை இனிமே எங்கேயுமே பார்க்க முடியாது. முடியுமா? சோ ஈஸி. சோ வாழ்க்கையை கூட தியாகம் பண்ணிட்டு நமக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. அப்படி உழைக்கிற அந்த மனுஷன் விபில இருந்து ஸ்கூல்ல விட்டு போகும்போது பிபி வந்து தான் போவார். ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? 14 பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்களா இல்ல எங்கேயாவது குலகளை எல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிருக்காங்களான்னு தெரியல. ஜோக் இல்லையா? பிரின்சிபல் மேடம் நாங்க என்ன நிலைமையில இருக்கோன்றதை புரிஞ்சுக்கல. ஆனா அவங்க கையில 2 பிரெட் இருந்ததுன்றது மட்டும். ஒவ்வொரு கடிக்கும் எல்லாரும் லைன்ல வாங்கன்னாங்க. இந்த டேபிளை யூஸ் பண்றதே சாப்பிடுறதுக்காக தான் நான் நினைக்கிறேன். உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? கம்ப்ளைண்ட் எதையுமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயாஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். நாங்க பண்ண தப்புக்கு எங்களுக்கு நீல் டவுன் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு பவித்ரா இவ்வளவு இது பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர்ல முடிஞ்சிருச்சு. மாட்டிக்கிட்ட பங்கு. விபி சார் கேளுங்க. எல்லாத்தையும் விபி சாரை கேட்கறதுக்கு விபி சாரை பிரின்சிபல் ஆக்கிட்டு நீங்க வேணா விபி ஆயிடுங்க. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே? உங்க டேபிள் மேல ஏறி உட்கார்றாங்க, எங்க கிட்ட வந்து இப்படின்றாங்க. யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? இப்படி பண்ணல. ஓகே. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இதுதான் ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களா அப்படின்ற மாதிரி இது. நம்ம வாட்ச்மேன் வந்து குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் வரைக்கும் அது நல்லா இருந்தது. 10 நாள் போனதுக்கு அப்புறமா இவரு தான் எல்லாத்தையும் திருடி வச்சிருக்காருன்னு அவர் மேலேயே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா. அவரோட லுக் ஆக்டிவிட்டிஸும் லுக்கையும் சேர்த்து மாத்திக்கிட்டாருன்னா அது அவருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.